அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கங்கையின் வரலாறு. கங்கையோட வரலாறை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி காலத்தில் அயோத்தியை ஆண்ட இசுவாகு குலத்தில் சகரர் என்பவர் ஆதி காலத்தில் அயோத்தியை ஆண்டது இசுவாகு குலத்தை சேர்ந்தவங்க தான் ஆண்டாங்க. அந்த இசுவாகு குலத்தில் சகரர் அப்படின்றவருக்கு குழந்தை இல்லையாம். இறைவனை வேண்டி தவம் செஞ்சதுக்கு பயனாக அவரோட முதல் மனைவி சுமதிக்கு 60,000 குழந்தைகளும், ரெண்டாவது மனைவி கேசினி என்பவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததாம். 60,000 குழந்தைகளும் ரெண்டாவது மனைவி கேசினிக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததாம். சில காலம் கழித்து சகரர் அஸ்வமேத யாகம் செய்ய ஏற்பாடு செய்கிறாரு. சகரர் அஸ்வமேத யாகம் செய்தால் தன்னோட பதவி போயிடுமோன்று அஞ்சிய இந்திரன் யாக குதிரையை மறைச்சி வைக்க குதிரையை தூக்கி சென்று பாதாள லோகத்தில் தவம் செஞ்சு கொண்டிருந்த கபில மகரிஷியோட ஆசிரமத்தில் கட்டி வச்சிடறான். அந்த குதிரையை தேடி போன சகரரின் புதல்வர்கள் 60,000 பேரும் கபிலரோட ஆசிரமத்தில் குதிரை இருக்கிறத பார்த்து கபிலரை திட்டியதோட அவரை துன்புறுத்தவும் துவங்குறாங்க. கோபமடைஞ்ச கபில மகரிஷி அவங்கள சபிச்சு சாம்பலாக்கிடுறாரு. அனைத்தையும் அறிந்த சகரர் மன்னன் கபிலரை வணங்கி தான் செய்யும் அஸ்வமேதையாக குதிரை தங்கள் ஆசிரமத்தில் இருந்ததுனால இந்த குழப்பம் வந்தது, தன்னோட புதல்வர்களை மன்னிக்குமாறு அவர்கள் சாப விமோசனம் தந்து நல்கதி அடையணும்னு வழி சொல்லுமாறும் தன் குதிரையை எடுத்து செல்ல அனுமதிக்குமாறும் கேட்குறாரு. சகரரோட வேண்டுகோளை ஏற்ற கபில மகரிஷி குதிரையை எடுத்துக்கிட்டு போக அனுமதி கொடுத்து மேலுலகத்தில் இருக்கிற கங்கையை பூலோகம் வரவழைச்சு இந்த சாம்பலை புனிதப்படுத்தினால் இவர்கள் நற்கதி அடைவாங்கள்னு விமோச்சனம் கூறுறாரு. இதனை கேட்ட மகிழ்ந்த சகரர் குதிரையை எடுத்து சென்று அஸ்வமேத யாகத்தை முடிக்கிறாரு. முதல் மனைவியோட வாரிசுகள் 60,000 பேரும் சாம்பலானதால் ரெண்டாவது மனைவியோட புதல்வன் நாட்டினோட அரச பதவியை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு பின் அவனது புதல்வன் பகீரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது தமது முன்னோர்கள் 60,000 பேருக்கு நடந்ததை தெரிந்து கொள்கிறாரு. பின்பு நாட்டை துறந்து கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நினச்சி காட்டில் கடுமையான தவம் இயற்றுறாரு. இவரோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் மகிழ்ந்து கங்கையை பூமிக்கு அனுப்ப இசைந்தார். கங்கை என்பது விண்ணுலக நதி. பிரம்மாவிடம் ஆலோசனை பெற்ற பகீரதன் விண்ணுலகம் போய் அங்கே கங்கையை பார்த்து வணங்கி தன் முன்னோர்களோட வரலாற்றை கூறி அவங்களுக்கு நல்ல கதி அடையணும், நற்கதி கிடைக்கணும், அதனால் கங்கை பூமிக்கு பின் பாதாளத்துக்கு தன் முன்னோர்கள் மோட்சம் அடைய உதவணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான். அதுக்கு கங்கை, பகீரதா, நான் பூமிக்கு வர சம்மதிக்கிறேன், ஆனால் நான் விண்ணில் இருந்து பூமிக்கு வருகையில் அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டா. நான் வரும் வேகத்தை என்னால் குறைக்க இயலாது. என்னை எவரேனும் தாங்கி பிடிச்சு மெல்ல மெல்ல பூமியில் விட ஏற்பாடு செஞ்சால் நான் வர்றேன்னு சொல்கிறாங்க. பகீரதனும் விண்ணுலகத்து தேவர்களிடமோ பராக்கிரமசாலிகளிடமோ கங்கையோட வேண்டுகோளை பற்றி கூற அவங்கள கங்கையை தாங்கி பிடிக்க கேட்குறான். ஆனால் கங்கையோட உண்மையான வேகம் அறிஞ்சு அனைவரும் மறுத்து விடுறாங்க. பகீரதன் மகாவிஷ்ணுவை வேண்டான். அவர் இச்செயல் ஈசன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவரை கங்கையை கட்டுப்படுத்த வல்லவர். அவரை தியானித்து தவம் செஞ்சு அருளை பெறுன்னு சொல்கிறாரு. பகீரதன் ஈசனை குறித்து தவம் இருந்து வேண்டினான். மனமகிழ்ந்த ஈசனும் அவனுக்கு காட்சியளித்து, பகீரதா, உன்னோட தவம் குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். உன் முன்னோர்களை கடைத்தேற்ற நீ கையாண்ட வழிகளையும் உன்னோட விடாமுயற்சியையும் உறுதியையும் நான் பாராட்டுறேன். கங்கை பூமிக்கு வரும்போது என்னோட சடாபாரத்தை விரித்து பிடிக்கிறேன். கங்கை அதில் குதிக்கட்டும். அதிலிருந்து அவளை கீழே பாய வச்சு தவளை செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பகீரதனும் கங்கையிடம் ஈசனோட உதவியை குறித்து தெரிவிக்க அவளும் மகிழ்ச்சியோடு சப்தமிட்டு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தா. ஈசன் தன் சடையை விரித்து பிடிச்சாரு. அப்போது கங்கைக்குள் அகங்காரம் புகுந்தது. நான் மிகவும் வேகமாக வருகின்றேன், என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறா.
எல்லாம் வல்ல ஈசன் கங்கையின் மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறாரு. நதி ரூபத்தில் அவளோட நீரோட்டத்தை தன் சடையிலேயே முடிஞ்சு சுருட்டி விட்டுட்டாரு. திணறி போன கங்கை வெளியே வராமல் தவிச்சு தன் அகங்காரத்தை போக்கி கொண்டாள். பகீரதனோ கங்கையை காணாமல் கலக்கமடைந்தான். ஈசனை நோக்கி மீண்டும் ஒற்றைக்காலில் தவம் இருக்கிறான். பகீரதன் முன் தோன்றிய ஈசன் கங்கையோட கர்வத்தை ஒடுக்க வேண்டிதான் இந்த மாதிரி நான் பண்ணினேன்னு கங்கையை மெல்ல மெல்ல வெளியே விடுறாரு. அவளை அப்படியே தாங்கி கொண்டு இமயத்தில் நந்தியம்பெருமான் விட கங்கை அங்கிருந்து பாய தொடங்கினாள். பகீரதன் அவளை பின்தொடர்ந்தான். வழியில் ஜான்ஹவி என்னும் ரிஷியோட ஆசிரமம் இருந்தது. கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமத்தை முற்றிலுமாக நீரால் அழித்து முனிவரையும் உருட்டி தள்ள ஆயத்தமானான். கோபம் கொண்ட முனிவர் கங்கையை அப்படியே தன் கைகளால் கங்கையை எடுத்து அள்ளி குடிச்சிட்டாரு. கங்கை மீண்டும் சிறைபடுறா. பகீரதன் கலங்கியே போனான். முனிவரோட காலில் விழுந்து வணங்கி தன் ஆற்றாமையையும் கங்கைக்காக தாம் மன்னிப்பு கோருவதையும் தெரிவித்தான். அவன் நிலை கண்டு இறங்கிய ஜான்ஹவி முனிவர் கங்கையை தம் செவி வெளியே மிக மிக மெதுவாக விட்டார். இதன் பிறகு தடை ஏதும் இல்லாமல் பாய்ந்த கங்கையை பாதாளம் அழைச்சிட்டு போகிறான் பகீரதன். அங்கே கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுக்கொண்டு தம் மூதாதையரோட சாம்பலை கங்கை நீரில் நனைச்சி புனிதமாக்கினான். சகரர் புத்திரர்கள் 60,000 பேருக்கும் நற்கதி கிடச்சிது. அன்று முதல்ல இருந்து தான் கங்கை நதி பூமியில் பாய ஆரம்பித்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.